ஒருத்தவர் ஒரு பெரிய ஐடி கம்பெனில தர துடைக்கிற வேலைக்கு அப்ளை பண்றாரு. அதை பார்த்துட்டு அவங்க இன்டர்வியூக்கும் கூப்பிடுறாங்க. இன்டர்வியூல தரைய நல்லா சுத்தமா தொடச்சு காமிக்க சொல்றாங்க. அவரும் அதே மாதிரி சுத்தமா தொடச்சு காமிச்சிடுறாரு. எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் ஒரு ஃபார்ம் கொடுத்து அவரை ஃபில் பண்ண சொல்றாங்க. அவர் அதுக்கு எனக்கு எழுத படிக்க தெரியாது அப்படின்னு சொல்றாரு. இங்க வேலைக்கு வரணும்னா பேசிக்கா இதெல்லாம் எழுதவாவது தெரியணும், அது இல்லாம உங்களுக்கு இந்த வேலையை தர முடியாது அப்படின்னு சொல்லி அவரை வெளியில அனுப்பிடுறாங்க. வெளியில வந்த அவரு ஒரு இடத்துல 50 ரூபாய்க்கு வெங்காயம் வாங்குறாரு. வாங்கி அதை 80 ரூபாய்க்கு விற்கிறாரு. 30 ரூபாய் லாபம் கிடைக்குது. அப்புறம் மறுபடியும் அந்த அமௌண்ட்டை போட்டு வெங்காயம் வாங்குறாரு. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பிசினஸ் பண்ணி ஒரு கட்டத்துல பெரிய வெங்காய வியாபாரியா அவரே இருக்காரு. ஒரு பேங்க்ல இருந்து இவரை அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்க சொல்லி கேட்டு வராங்க. அவங்களும் ஒரு ஃபார்ம் கொடுத்து இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவர் சொன்னாரா, எனக்கு எழுத படிக்க தெரியாதுங்க அப்படின்னு. எழுத படிக்க தெரியாமலே இவ்வளோ பெரிய வியாபாரியா இருக்கீங்களே, ஒருவேளை நீங்க எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா இந்நேரம் எவ்வளோ பெரிய ஆளா எடுப்பீங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கு அவர் சிரிச்சுட்டே சொன்னாரா, இந்நேரம் எனக்கு எழுத படிக்க தெரிஞ்சிருந்ததுன்னா ஒரு பெரிய ஐடி கம்பெனியில தர துடைக்கிற வேலையை தான் பார்த்துட்டு இருப்பேன் அப்படின்னு. வாய்ப்பு நம்மளை விட்டு போகுதுன்னு எப்பவும் ஃபீல் பண்ணாதீங்க. ஒரு வாய்ப்பு போனாலும் தொடர்ந்து முயற்சி பண்ணா கண்டிப்பா அதை விட நல்ல வாய்ப்பு கிடைக்கும். ஈஸியா நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கலாம். எப்பவுமே நம்பிக்கையோட முயற்சி பண்ணுங்க.